அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் காலையிலேயே குவிந்த பக்தர்கள். அம்முனியம்மன் கோபுரவாசல் வழியாக கோவிலுக்குள் செல்ல பக்தர்கள் அங்கு திரண்டிருப்பதால் அதிக கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குழந்தைகளோடு கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து வருகிறார்கள் பக்தர்கள். அது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பௌர்ணமி தினங்களில் வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதுபோல் இன்று மாலை பௌர்ணமி, அதாவது ஆடி மாத பௌர்ணமியானது இன்று மாலை 6:10 மணிக்கு தொடங்கி நாளை மாலை 4:15 மணி வரை இந்த பௌர்ணமியானது இருக்கிறது. இந்த பௌர்ணமி தினத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக அதிகாலை முதலே கோவிலின் அருகில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேரடி வீதி மற்றும் போதநாராயணன் கோயில் வரை அந்த பக்தர்களின் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு அம்முனியம்மன் கோபுர வாசலில் கோவிலுக்குள் முன்கூட்டியே சாமி தரிசனம் செய்ய வேண்டும், வரிசையில் நிற்காமல் செல்வதற்காக அங்கு ஒரு சில பக்தர்கள் திடீரென திரண்டதால் அந்த பகுதியில் கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் பார்த்தோம் என்றால் குழந்தைகளோடும் முதியவர்களும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகள் குழந்தைகளோடு வரக்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் காத்திருந்து உள்ளே வரவும் என்று கூறியும் அவர்கள் முந்தியடித்துக் கொண்டு உள்ளே செல்வதில் அதிக கவனம் செலுத்துவதால் அங்கு கூட்ட நெரிசல் அங்கு பார்க்கிறோம், நம்மால் காண முடிகிறது. ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு அந்த கோவிலுக்குள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.